வணக்கம் ஆனந்தி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் 6 வழி சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஒப்பந்ததாரர்கள் மூலம் வடமாநில இளைஞர்களை கொண்டு வேலையானது நடைபெற்று வரும் நிலையில் கனகமாச்சத்திரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் விரிவாக்க பணியில் பாலப்பணி ஒன்று நடைபெற்று வருகிறது. இதன் அருகில் 20க்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் தற்காலிக கொட்டகை அமைத்து தங்கி வரும் நிலையில் எதிர் திசையில் உள்ள பகுதியில் இளம் பெண் ஒருவர் ஒதுக்குப்புறமாக சென்ற போது அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை அவர் பெயர் இக்ராம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் முள்செடி அதிகமாக உள்ள பகுதியில் இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக கூறப்படும் நிலையில் உடனே அங்கிருந்து அந்த பெண் கத்தி கூச்சலிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே அக்கம் பக்கத்தினர் ஓடி அந்த இளைஞரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த பெண் அந்த பகுதியில் சென்ற போது பின்தொடர்ந்து சென்றாரா அல்லது வேறு ஏதேனும் காரணத்துக்கு அந்த பகுதியில் சென்றாரா என காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னதாக அசாம் மாநில இளைஞர் ஒருவரை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது மீண்டும் வடமாநில இளைஞர்கள் இதுபோன்று பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் சிக்குவது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மோகன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.